ஏற்கனவே அதிகார பகிர்வை கொடுக்காமலே அலைன்ஸ் பார்ட்டியா இருந்து அவங்களோடு பயணிக்கிறவங்க திமுக, அதிமுக பிரதான கட்சிகள் 58 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் அதுதான் அரசியல். அவர்களை தாண்டி விஜயை ஏற்றுக்கொண்டு விஜய் தலைமையிலான ஒரு அணின்னா விஜயை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய தலைவர்களா கட்சிகளா யார் வந்து சேர்றதுக்கு இப்ப ரெடியா இருக்காங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வரலாற்றுல இருந்து. அண்ணா அவர்கள் முதலமைச்சரான அந்த எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன். அப்ப அவர் ஒரு கூட்டணி அமைக்கிறார். அண்ணா அவர்கள் ஒரு முறை கூட முதலமைச்சர் ஆகல. அந்த கூட்டணி உள்ளார் அவர் யார் அகாமடேட் பண்ணார் தெரியுமா? ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ராஜாஜி கூட்டணியில் உட்கார வச்சு. ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னாடியே ஒரு ஒரு அந்த பேர் மட்டும் மறந்துட்டேன், ஒரு கட்சி இருந்தது. எஸ் ராமசாமி படியாச்சு. அவரை உள்ள அகாமடேட் பண்ணார். முஸ்லீம் லீக் அகாமடேட் பண்ணார். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுக்க இருந்தது, அவங்களை அகாமடேட் பண்ணாங்க. அவ்வளோத்தையும் அகாமடேட் பண்ணி, ஆனால் ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டி, ஃபேஸ் ஆஃப் தி ஃப்ரண்டா முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணா அவர்கள் நின்னார். அதனால தான் அது வென்றது. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட நான் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. காலம் அப்படிதான் கணிஞ்சிருக்கு. இதுதான் ஃபேக்ட். இதை உணர்ந்தவங்க, இதை அறிந்தவங்க, இதை புரிந்தவங்க தானா டிசம்பர்ல பார்க்க போறீங்க என்ன நடக்க போகுது.